सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 21/5/1977 அவ்விக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: சங்கமயுக பிராமண வாழ்க்கையின் முக்கியமான குணம் மற்றும் காரியம். தன்னுடைய தற்சமயத்து சங்கமயுக பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தை தெரிந்திருக்கிறீர்களா? தன்னுடைய விசேஷமாகிய அதாவது முக்கியமான குணம் மற்றும் காரியத்தை தெரிந்திருக்கிறீர்களா? அந்த குணம் மற்றும் காரியம் வேறு எந்த யுகத்திலும் இருக்க முடியாது. அது எந்த விசேஷ குணம்? அது ஞானம் நிறைந்த நிலை, மாஸ்டர் ஞானக்கடல் மற்றும் காரியம் உலக சேவாதாரி, அதாவது இறை சேவை செய்பவர். இரண்டு விசேஷங்களையும் நிரந்தரமாக நினைவில் வைக்கிறீர்களா? நாங்கள் உலக சேவகர்கள் என்று நீங்கள் கூறவும் செய்கிறீர்கள். உலக சேவகனின் விளக்கம் என்ன? யாரை உலக சேவகன் என்று கூற முடியும்? அவருடைய லட்சணம் என்னவாக இருக்கும்? லட்சியமாக என்ன இருக்கிறது மற்றும் பிராப்தி என்ன ஆகிறது? உலக சேவாதாரி என்றால் சேவை செய்பவரின் லட்சணமாக உலகை தன்னுடைய சேவை மூலமாக சம்பன்னமானதாக மற்றும் சுகமானதாக ஆக்க வேண்டும் என்பதுதான் எப்பொழுதுமே இருக்கிறது. எதிலிருந்து சம்பன்னமாக்க வேண்டும்? எது இல்லையோ அதிலிருந்து, அதாவது ஈஸ்வரிய சுகம், சாந்தி மற்றும் ஞான செல்வத்தினால், அனைத்து சக்திகளினால் அனைத்து ஆத்மாக்களை யாசிக்கும் நிலையிலிருந்து அதிகாரியாக ஆக்குவது. ஏனென்றால் உலக சேவாதாரி எப்பொழுதும் நன்மை பயக்கும் மற்றும் இரக்கம் நிறைந்த பார்வையினால் அனைவரையும் பார்க்கிறார். எனவே உலகை மாற்றம் செய்தேதான் ஆக வேண்டும் என்ற இதே லட்சியம் இருக்கிறது. இதே ஆர்வம் மற்றும் ஈடுபாடு இரவு பகலாக இருக்கிறது. சேவாதாரியின் லட்சணமாக என்ன தென்படும்? சேவாதாரி தன்னுடைய ஒவ்வொரு வினாடி, எண்ணம், வார்த்தை மற்றும் காரியம், உறவு, நெருக்கத்தை சேவையிலேயே ஈடுபடுத்துவார். சேவாதாரி சேவை செய்வதற்காக விசேஷமாக 4 மணி நேரம் மற்றும் 6 மணி நேரத்திற்காக சேவாதாரி என்று நிச்சயம் செய்வதில்லை. ஒவ்வொரு அடியிலும் களைப்பில்லா சேவையை செய்து கொண்டிருப்பார். அவர் பார்ப்பதில், நடந்து கொள்வதில், உணவு அருந்துவதில் அனைத்திலும் சேவை நிரம்பியிருப்பதாக இருக்கும். முக்கியமான சேவையின் சாதனமான நினைவு, உள் உணர்வு, பார்வை மற்றும் செயல், இந்த அனைத்து விதத்தினாலும் சேவையில் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருப்பார். முதலாவது, நினைவு மூலமாக அனைத்து ஆத்மாக்களை சக்தி சுரூபமாக ஆக்குவார். இரண்டாவது, உள் உணர்வு மூலமாக வாயுமண்டலத்தை தூய்மையாகவும் மேலும் சக்தி நிறைந்ததாகவும் ஆக்குவார். மூன்றாவது, பார்வை மூலமாக ஆத்மாக்களுக்கு தன்னுடைய மற்றும் தந்தையின் சாட்சாத்காரை செய்விப்பார். காரியம் மூலமாக உயர்ந்த காரியம் செய்வதற்காக தன்னைத்தானே பொறுப்பாளராக்கி தைரியம் ஊட்டுவதற்கான தூண்டுதலை செய்விப்பார். அந்த மாதிரியான சேவாதாரி தன்னுடைய இரவு பகலின் ஓய்வையும் தியாகம் செய்து சேவையிலேயே ஓய்வை அனுபவம் செய்வார். நீங்கள் அந்த மாதிரியான சேவாதாரியா? சேவாதாரியின் தொடர்பில் இருக்கக்கூடிய மற்றும் சம்பந்தத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள் அவருடைய நெருக்கம் மற்றும் துணை மூலமாக சீத்தளம் மற்றும் சக்தி, சாந்தியின் நீர் ஊற்றின் கீழே அமர்ந்திருக்கிறேன் என்று அந்த மாதிரி அனுபவம் செய்வார்கள். மேலும் ஏதாவது ஆதரவையும் மற்றும் தனக்கென்று ஒரு இடத்தின் பிராப்தியின் அனுபவம் செய்வார்கள். அந்த மாதிரி சேவாதாரியின் எண்ணம் மற்றும் சுபபாவனை
சுப விருப்பங்கள் சூரியனின் கிரணங்கள் மாதிரி நாலாபுறங்களிலும் பரவும். எப்படி சேவாதாரிகளின் ஜட சிலைகள் அற்ப காலத்திற்காக அற்ப காலத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறதோ, அதேபோல் சைத்தன்ய உயர்ந்த சரித்திரம் நிறைந்த சேவாதாரி நிரந்தரமாக அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவார். எனவே காமதேனு என்று வர்ணிக்கப்படுகிறார். எப்படி ஏதாவது ஒரு சுரங்கம் நிரம்பி இருக்கிறது என்றால் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு தன்னை நிரப்பிக்கொள்ள முடியும். எல்லைக்குட்பட்ட சுரங்கத்தில் இன்னும் விசேஷம் இருக்கும். எல்லைக்குட்பட்ட சுரங்கத்திலிருந்து ஒரு பொருள் கிடைக்கிறது. ஆனால் இது விசித்திரமான சுரங்கமாகும். இதிலிருந்து யாருக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்க முடியும். அந்த மாதிரியான சேவாதாரி துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சுலபமாகவே லட்சியத்தின் அனுபவத்தை செய்விப்பார். எப்பொழுதும் முகம் மலர்ந்து திருப்தியாக இருப்பதற்கான வரதானம் சேவாதாரிக்கு இயல்பாகவே பிராப்தியாகின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் வேறு வேறான பங்கு இருக்கிறது என்று அவர் தெரிந்திருக்கிறார். கதாபாத்திரத்தின் எந்தவிதமான பங்கையும் பார்த்து அதிருப்தியாக இருக்க மாட்டார். அந்த மாதிரியான சேவாதாரியின் மனதிலிருந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக மற்றும் திருப்தியாக இருப்பதற்கான பாடலாக எது வெளியாகும்? ஆஹா பாபா, ஆஹா என்னுடைய பங்கு, மேலும் ஆஹா இனிமையான நாடகம். எப்பொழுது அவரே இந்த மனதின் பாடலை தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறாரோ அதனால்தான் அனைத்து ஆத்மாக்களும் இப்பொழுதும் மேலும் முழு கல்பத்திலும் அவருக்கு ஆஹா ஆஹா என்று பாராட்டுக்கள் தெரிவிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சேவாதாரி எப்பொழுதும் வெற்றி மாலை அணிந்தவராக இருப்பார். வெற்றி இயல்பான அதிகாரமாகும் என்ற இதே நிச்சயம் மற்றும் போதையில் இருப்பார். எப்பொழுதும் சம்பன்னமானவராக மற்றும் தந்தையின் நெருக்கத்தை அனுபவம் செய்வார். இதுதான் சேவாதாரிகளின் பிராப்தியாகும். அந்த மாதிரியான லட்சியம், லட்சணம் மற்றும் பிராப்தியை அனுபவம் செய்கிறீர்களா? எப்பொழுது பிராமண வாழ்க்கையின் விசேஷமான காரியமே இதுதான் என்றால் தன்னுடைய காரியத்தை யதார்த்த முறையில் செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஒன்று தந்தை மேல் இருக்கும் அன்பின் காரணமாக செய்வது, இன்னொன்று கடமையை நிறைவேற்றுவது. அப்படி இரண்டையும் செய்பவர்களாக இருக்கிறீர்களா அல்லது கூறுபவர்களாக மட்டும் இருக்கிறீர்களா? கூறுபவர்களாக மட்டும் இல்லைதானே? கூறுபவர்களாக அன்றி செய்பவர்களாக ஆக வேண்டும். சேவாதாரிகளின் மகத்துவம் என்ன என்று இப்பொழுது புரிந்ததல்லவா? நல்லது. அந்த மாதிரி இரவு பகலாக சேவையிலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு, சம்பன்னமாகி அனைவரையும் சம்பன்னம் ஆக்குபவர்களுக்கு, அனைத்து சொரூபத்தினால் ஆல்ரவுண்ட் சேவை செய்பவர்களுக்கு, எப்பொழுதும் அனைவருக்காகவும் நன்மை மற்றும் இரக்கம் நிறைந்த பாவனை வைப்பவர்களுக்கு, அப்படிப்பட்ட விசேஷமான சேவாதாரிகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ओम शांति। तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।